திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வயல்வெளியில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். தற்பொழுது இந்த சம்பவம் எப்படி நடந்தது? இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே வயல்வெளியில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட மின்வெளியில் பெண் ஒருவர் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்தோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். சுரேஷ், வணக்கம். தற்பொழுது இந்த சம்பவம் எப்படி நடந்தது? அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வெங்கோடு கிராமம் அருகே வயல்வெளியில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வந்தவாசி கம்மாளத்தெருவை சேர்ந்தவர் சீதா. இவர் வந்தவாசி அடுத்த வெங்கோடு பகுதியில் உள்ள மாட்டுப் பண்ணையில் கடந்த 2 மாதங்களாக வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாட்டுப் பண்ணைக்கு வேலைக்கு சென்ற சீதா காலையில் வருவதாக தன்னுடைய மகள்களுக்கு போன் மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வெங்கோடு கிராமம் அருகே நெமிலி என்ற கிராமத்தில் வெங்கடேசன் என்பவரின் விவசாய நிலத்தில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி சீதா பிணமாக இருப்பதாக கீழ்குடம்பு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற கீழ்குடம்பு போலீசார் சீதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சீதா வெங்கடேசன் நிலையத்திற்கு எதற்காக வந்தார், எப்படி உயிரிழந்தார் என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த சீதாவுக்கு 2 மகள்கள் உள்ளனர். வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டுவரப்பட்ட தனது தாயின் உடலை பார்த்து மகள்கள் கதறி அழைத்தது காண்போரின் நெஞ்சை கலங்க வைத்தது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.